வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். அக்ஷய திருத்தியைனா கோல்டு வாங்குறது ஒரு சென்டிமெண்ட் மட்டும் இல்லை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்குறாங்க. ஸோ இந்த அக்ஷய திருத்தியைக்கு நம்ம மணி வேஸ்ட் ஆகாமல் கோல்டு ஜுவல்லரி எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அக்ஷய திருத்தியை 2025 ஏப்ரல் 30 வருது. இந்த நாளில் நம்ம கோல்டு வாங்குறது ரொம்ப மங்களகரமானதுன்னு சொல்லுவாங்க. அதோட நல்ல செல்வ செழிப்பாக இருக்கலாம்ன்றதையும் நம்புகிறாங்க. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இருக்குது, கோல்டு ப்ரைஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பீக்கில் இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் சரியாக இருக்கான்றதை டபுள் செக் பண்ணணும். ஸோ ஏப்ரல் 25, 2025 22 கேரட் கோல்டு ப்ரைஸ் 9337 பெர் கிராம். ஸோ இது ஜஸ்ட் இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் தான். ஆக்சுவல் ஜுவல்லரி ப்ரைஸ் அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி அரவுண்ட் 3%, ஹால்மார்க் சார்ஜஸ், செல்லர் அடிஷ்னல் காஸ்ட்லாம் இருக்குது. ஸோ உங்கள் பில்லை பார்த்து நீங்கள் ஷாக் ஆனீங்கன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் கோல்டு வாங்குறதுல சரியான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 7 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். பாயிண்ட் 1, ஃபர்ஸ்ட் மேஜர் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கோல்டு ஜுவல்லரி வாங்குறதையே இன்வெஸ்ட் பண்ணு நினைக்கிறோம். ஆனால் கோல்டு ஜுவல்லரியில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும், லைக் மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி. இன்வெஸ்ட்மெண்ட்னா பியூர் கோல்டு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் லோ மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும். பியூர் 24 கேரட் கோல்டு ப்ளஸ் டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை கோல்டு இடிஎஃப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈஸி ஸ்டோரேஜும் கூட. ஆனால் ரிஸ்க் அண்ட் சார்ஜஸை நீங்கள் ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 2, ஒரு நெக்லஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சோல்டு ப்ரைஸில் எத்தனை கிராம் கோல்டு, எத்தனை % மேக்கிங் சார்ஜஸ்னு செப்பரேட்டாக பில் பண்ணுவாங்க. மேக்கிங் சார்ஜஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஜுவல்லரியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் மேக்கிங் சார்ஜ். இது ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம், இல்லை பர்சன்டேஜாகவும் இருக்கலாம். கொஞ்சம் கிளாரிட்டி கேட்டுட்டு நீங்கள் வாங்குங்க. இல்லைன்னா கோல்டு ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். உங்கள் பில்லில் யூஸ்வலாக கோல்டு வேல்யூ கிராம் வைஸ் ப்ரைஸ் இருக்கும். மேக்கிங் சார்ஜஸ் 5 to 10% வரைக்கும் இருக்கும். ஜிஎஸ்டி அரவுண்ட் 3%, ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் இதெல்லாமே உங்கள் பில்லில் வரும். காம்ப்ளெக்ஸ் டிசைனாக இருந்ததுன்னா வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஜுவல்லர்கிட்ட கேட்டுக்கோங்க, ஆக்சுவல் கோல்டு வெயிட் எத்தனை கிராம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மேக் ஷுவர் அது பில்லில் மென்ஷன் பண்ணியிருக்கான்றதையும் பார்த்துக்குங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 3, ஸோ இப்போ நீங்கள் கூகுளில் பார்த்த உடனே 9337 ரூபா பெர் கிராம் அப்படின்றத நீங்கள் நினைக்காதீங்க. நியூஸில் பார்க்குற ப்ரைஸ் இஸ் இண்டிகேட்டிவ் தான். ரியல் ஜுவல்லரி ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் சிட்டி வைஸ், ஷாப் வைஸ் வேறையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்னையில் ஒரு கோல்டு ரேட் இருக்கும், பெங்களூரில், மும்பையில் இதெல்லாமே வேறு டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4, நீங்கள் இந்த கோல்டு வாங்குறதில்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கம்பேரிசன் ஷாப்பிங் கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். ஸோ என்னென்ன வேரியேஷன் இருக்கும் அப்படின்னா, மேக்கிங் சார்ஜ் வேரியேஷன் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் காஸ்ட், செல்லர் அடிஷ்னல் மார்ஜின் இருக்கும். ஒரு ஷாப்பில் 9337ன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஷாப்பில் 9310 கூட கிடைக்கலாம். அண்ட் ரீசேல் வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மல்டிபிள் ஷாப்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணி பெஸ்ட் டீல் வாங்குங்க. பாயிண்ட் நம்பர் 5, ஒரு ஜுவல்லரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, நம்ம அதை யூஸ் பண்ணவும் செய்வோம். ஸோ ஸ்டைலிஷாக இருக்கணும், அதோடைய டிசைன், ஃபினிஷிங் அண்ட் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. தின் அண்ட் ஃபிலிம்ஸி டிசைன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ரீசேல் வேல்யூவில் அஃபெக்ட் ஆகும். கோல்டுனா 24 கேரட் தான் பியூர். ஆனால் ஜுவல்லரி மோஸ்ட்லி 22 கேரட், 20 கேரட், 18 கேரட், 14 கேரட்டில் கூட வரும். பியூரிட்டி கம்மியானால் ப்ரைஸும் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், 24 கேரட்னா அது பியூர், அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. 22 கேரட் பார்த்திங்கன்னா ஜுவல்லரிக்காக. 18 கேரட் டிசைன் ஜுவல்லரி, டைமண்ட் ஒர்க்குக்காக. ஸோ பியூரிட்டி செக் பண்ணி ரீசேல் வேல்யூ பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. பாயிண்ட் நம்பர் 6, பிஐஎஸ் ஹால்மார்க் இல்லாத கோல்டு ஜுவல்லரியை வாங்காதீங்க. பிஐஎஸ் ஸ்டாம்ப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரட், அதோடைய பியூரிட்டி, ஜுவல்லர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும், இயர்ஸ் ஆஃப் ஹால்மார்க்கிங் இருக்கும். இதுதான் கோல்டு பியூரிட்டிக்கான ப்ரூஃப். ஸோ இது இருந்ததுனா தான் ரீசேல் வேல்யூவில் ஃப்யூச்சரில் எந்த இஷ்யூவும் இருக்காது. 22 கேரட், 18 கேரட் இது எல்லா டீட்டெயில்ஸும் பிஐஎஸ் ஹால்மார்க்கில் இருக்கும். ஹால்மார்க் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட கோல்டு ஜுவல்லரி பேக் சைடில் பிஏஎஸ் சிம்பிள் இருக்கும், அதை செக் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 7, அக்ஷய திருத்தியை ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் ட்ராப் ஆகாதீங்க. மோஸ்ட்லி டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளை ஆகிறது ஒன்லி மேக்கிங் சார்ஜஸ் தான். கோல்டு ரேட் மேலே ஆஃபர் இருக்காது.
கோல்டு வாங்கும்போது ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி செக் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலன்னா லேட்டராக நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்கிங் சார்ஜ் ரீஃபண்ட் பண்ணுவாங்களா, எவ்வளோ நாள் வேலிட் இருக்குது, ஸோ இதெல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ரிட்டர்ன் பாலிசிஸ், எக்ஸ்சேஞ்ச் பாலிசிஸ் எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அப்புறமா வாங்குங்க. ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுவல்லரி வந்து பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி, எக்ஸ்ட்ரா காஸ்ட் இதெல்லாமே செக் பண்ணுங்கள். பியூரிட்டி, ஹால்மார்க் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் அக்ஷய திருதியை கோல்டு ஷாப்பிங்கை டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக பண்ணலாம். ஹாப்பி அக்ஷய திருதியை. உங்கள் லைஃப் ஃபுல்லாக கோல்டு அண்ட் ஹாப்பினஸாக இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். See you in the next video.